கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இன்றைய வசனம் சங்கீதம் 18:28. தேவரே என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அதனால் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் இந்த காரியத்தில் இருள் போல வாழ்க்கையில் போராட்டத்தில் மத்தியிலும் வேதனையின் கண்ணீர்கள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் கடந்து போகிற வாழ்க்கையில் அந்த இருளை ஆண்டு வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். வியாதியில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், அந்த வியாதி என்ற அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். அதே போல் கடன் பிரச்சனை என்ற இருளை கர்த்தர் வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டர் பெருமையில் எந்தெந்த காரியம் வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த இருளெல்லாம் கர்த்தர் முற்றிலுமாய் கர்த்தர் எடுத்து போட்டு வெளிச்சமாய் கர்த்தர்களை மாற்றி பிரகாசிக்க செய்வார். நல்ல பிள்ளையுடைய எதிர்காலமோ இல்லை கண்ணுடைய எதிர்காலம், கையின் பிரயாசங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஆண்டு விண்ணப்பிக்கும் போது இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளு, எல்லா அடிமைத்தனத்திலேருந்து இருளின் வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் ஒவ்வொரு ஜனங்களும் விடுவித்து கர்த்தர் நடத்துவார். செபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். அவையானவரை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளை கர்த்தருக்கு மாற்றி போட்டு ஆண்டவரை கர்த்தர் வெளிச்சமாய் கர்த்தர் மாற்ற போகிறீங்க. அதற்காக நமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென்.